ஆமா, உங்களுக்கு தக் லைஃப் படத்துல அவரு எந்த விதமான அவர் மேல உள்ள நெகட்டிவ்மே கிடையாது. சொன்ன நேரத்துக்கு சொன்னதை காட்டிலும் பெட்டரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஹாப்பி அந்த படத்துல. கமலஹாசன் அவர்கள் மணிரத்னம் அவர் 2 பேருக்குமே ரொம்ப அந்த படத்துல இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சரி, இவரோட ஆட்டிடியூட்டும் சரி ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கே ஒரு படம் பண்றதா கூட இருக்கு ஒரு பேச்சுவார்த்தை. ஆமா, கமல் சார் ஒரு ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் பண்றதா கூட ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு. அநேகமா பண்ணுவாங்க. அது அந்த அப்டேட்டும் வர்றதுக்கு இருக்கு. ஏன்னா இவருடைய அந்த டெடிகேஷன் ஒர்க்லாம் பார்த்துட்டு அவர் கமல் அவர்களே கூப்பிட்டு கூட படம் பண்ணுறதுக்கு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வரிசையாக நீ வந்து இந்த இருக்குது இது வரைக்கும் இருந்த நெகட்டிவ்லாம் வந்து நெகட்டிவ் ஏன் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 17-18 வயசுக்குள்ளேயே மீடியாவுக்குள்ளே வந்துட்டார், சினிமாவுக்குள்ளே வந்துட்டார். எது நல்லது எது கெட்டது, யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது, யார் நல்லவன் யார் கெட்டவன் எதுவுமே தெரியாது. சிம்புவை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீனில் மட்டும்தான் நடிக்க தெரிஞ்ச ஒரு மனிதர். ஸ்க்ரீனை விட்டு இறங்கிட்டாருன்னா என்ன இங்கே என்ன சொல்லுதோ அங்கே அப்படி பேசிடுவார். அதுவே அவருக்கு பிரச்சனை நிறைய இடங்களில் பிரச்சனை, நிறைய இடங்கள் ட்ரோல் ஆயிடுச்சு. பட் அதெல்லாம் சினிமா மேடை அப்படிங்கிற விஷயத்துக்குலாம் அதெல்லாம் சில விஷயங்களை செய்யணுங்கிறது அவருக்கு புரியலை. உண்மை சொல்ல போனால் சில விஷயங்கள் புரியலை. சில பேர் தப்பான கைடன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து அவருக்கு வந்து இன்னைக்கு வந்துடுச்சு. ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையும் தன்னைத்தானே ஒவ்வொரு விஷயமா பட்டு தெளிவாகி இன்னைக்கு வந்து மோல்டாகி நிற்கிறாரு. இனி அந்த மாதிரியான கான்ட்ரவர்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை.